என்ன நடக்கும் என்று யாருக்கு தெரியும்? குர்ஆன் சொல்லுது, வமா தத்ரி நஃப்ஸுன் மாதா தக்ஸிபு கதா. அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமிக்கு மேலால் 5 விடயங்களை மறைத்து வைத்திருக்கிறான். அதுல ஒன்றுதான் நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த வினாடி என்ன நடக்கும் என்று சொல்லி இந்த உலகத்துக்கு மேலால அல்லாஹ்வுடைய நாட்டப்படி ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் படிச்சு கொடுத்திருந்தால் ரசூலுல்லாஹ்க்கு தெரிய வந்திருக்கும். அப்படி இல்லை என்றா குர்ஆன் சொல்லுது, மாதா தக்ஸிபு கதா. எந்த ஒரு ஆத்மாவுக்கும், இந்த பூமிக்கு மேலால எந்த ஒரு ஆத்மாவுக்கும் தெரியவா நாளைக்கு என்ன நடக்கும் என்று சொல்லி. தூங்கினவங்க நினைச்சாங்க, நாங்க நாளைக்கு எழும்பினா எங்கட வியாபாரத்தை செஞ்சு கொள்ளலாம், நான் வெளிநாட்டுக்கு போறதுக்கு ஈக்கிறவன், நான் நாளைக்கு உம்ராக்கு போறதுக்கு ஈக்கிறவன், நான் நாளைக்கு பெரிய திட்டத்தோட வழி நடாத்தி என் குடும்பத்தை சந்திக்கிறதுக்கு, என் தாய் தந்தையை சந்திக்கணும் சொல்லி பலர்கள் பல யோசனையோட ஒரு நேரத்துல தூங்கினாங்க. ஒரே இரவுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய உயிர்களை கைப்பற்றினான். நாளைக்கென்று எங்களுக்கு கொண்டு மில்ல. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சோதர்களே, எனக்கும் உங்களுக்கும் உலகத்துல 3 விஷயம்தான். ஒன்று, நானும் நீங்களும் உடுத்து கிழிச்சது, நாங்க ஆடையாக அணிஞ்சது தான் எனக்கும் உங்களுக்கும் சொந்தம். 2வது, நானும் நீங்களும் கொடுத்து மகிழ்ந்தது. எவ்வளவு கொடுத்தோமோ அதனால கியாமத்துடைய நாளையில மீசானுடைய தராசுல ஒவ்வொன்றாக அது நிறுக்கப்படும். ஒன்று நாங்க கொடுத்து மகிழ்ந்தது, அடுத்தது நாங்க உடுத்து கிழிச்சது, அடுத்தது நாங்க திண்டு கழிச்சது. இந்த 3 தவிர உலகத்தில் எங்களுக்கு ஒன்றும் மிச்சம் இல்லை. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதால எங்களுக்கு நாளைக்குரிய ஒரு சந்தர்ப்பம் இல்லை.